இயேசுசாமி இந்த உலகத்துல ஊழியம் செய்த நாட்கள்ல அநேக அதிகாரிகள் இயேசுவிடம் விசுவாசம் வைத்தார்களாமா. ஆனாலும் பாருங்க, அவங்க தங்க வாயினால தங்கள் விசுவாசத்த அவங்க அறிக்கையிடல. காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடிக்கு பரிசேயருக்கு பயந்து இயேசுவே தேவன் என்று அறிந்தும் கூட அறிக்கை பண்ணாதிருந்தார்களாமா. வேதம் சொல்லுது, அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். இந்த நாட்களிலும் கூட நெறைய மனுஷங்க அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தேவனால் வருகிற மேன்மை நம்மை உன்னதத்திற்கு கூட்டி செல்லும். ஆனா மனுஷரால் வரும் மேன்மை நம்மள அடிமட்டத்துக்கு, அதாவது அகல பாதாளத்துக்கே தள்ளிடும். இந்த உண்மை மனுஷங்களுக்கு தெரியல. இஸ்ரவேலரின் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் ராஜா பத்தி கூட நம்ம வேதத்துல வாசிக்கலாம். அவர் தேவனுக்கு கீழ்ப்படியாம மனுஷங்க தன்னை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம காரியங்களை அவர் செய்யறாரு. இதனோட விளைவு, கர்த்தர் சவுலை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். அது மட்டும் இல்லங்க, அந்த சவுல் ராஜா அவரோட முடிவு ரொம்ப மோசமா இருந்தது. அவரு சொல்றாரு, அவரு சாகறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவரை புறக்கணித்தார் என்று தெரிந்து கூட அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ண வேண்டும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட அவர் கேட்கிறாருங்க. அப்போ ஆண்டவர் அவர் தள்ளினாலும் பரவாயில்ல, மனுஷங்களுக்கு முன்னாடி நான் கனம் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல 26, 30 இந்த வார்த்தையை நம்ம வாசிக்க முடியும். தான் தேவனால் புறக்கணிக்கப்பட்டாலும் மனுஷரால் தள்ளப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கமா இருந்துச்சு. அதனோட முடிவு, அவர் தற்கொலை செய்து தன்னோட முடிவை தானே அவர் தேடிக்கொண்டாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு சொன்னா, தேவனால் மாத்திரம், ஏனெனில் தேவனால் மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்பவர்கள் தேவனை விசுவாசிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி யோவான் 5வது அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட, நாங்கள் மனுஷரால் வரும் மகிமையை தேடவில்லை அப்படின்னு சொல்லி நிருபத்துல அவர் எழுதுறாரு. இன்னைக்கு நம்ம எந்த மகிமையை தேடிட்டு இருக்கிறோம்? சவுலை போலவும் யூத அதிகாரிகளைப் போலவும் மனுஷரால் வருகிற மகிமையை தேடிட்டு இருக்கோமா? அல்லது தேவனால் வருகிற மகிமையை மட்டும் தேடுற பிள்ளைகளா இருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம்.